நெல்லை மாநகராட்சியின் அவசர கூட்டம் மாநகராட்சி மைய அலுவலக கூட்டரங்கில் மேயர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டம் தொடங்கியதும் வணிக நிறுவனங்கள், ஓட்டல்களில் உணவுப் பொருட்களை பார்சல் செய்ய பாலித்தீன் பை, ரப்பர் பாயிண்ட் பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது என்றும், மீறி பயன்படுத்தினால் முதல் கட்டமாக 1000 ரூபாயும், அடுத்த கட்டமாக 2000 ரூபாயும், மூன்றாவதாக 5000 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும் என்றும், இதனையும் மீறி பாலித்தீன் பை, ரப்பர் பாயிண்ட் பயன்படுத்தினால் கடை உரிமம் ரத்து செய்யப்படும் என்ற சிறப்பு தீர்மானத்தை வாசித்து நிறைவேற்றினார். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் 94 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு கூட்டம் நிறைவடைந்தது. இந்தியா முழுவதும் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தேசிய மாணவர் படை செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தில் நெல்லையை தலைமையிடமாக கொண்டு 5வது பட்டாலியன் இயங்கி வருகிறது. இதில் 4000 மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். NCCயில் சமீப காலமாக மாணவர்களுக்கு ராணுவ வேலையில் சேர சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நெல்லை 5வது பட்டாலியனில் இருந்து 44 NCC மாணவர்கள் ஒரே நேரத்தில் இந்திய ராணுவத்திற்கு தேர்வாகி அசைத்துள்ளனர். நாடு முழுவதும் உள்ள 777 பட்டாலியனில் நெல்லை பட்டாலியனில் இருந்துதான் ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையில் மாணவர்கள் ராணுவத்திற்கு தேர்வாகியுள்ளனர். இதன் மூலம் நெல்லை பட்டாலியன் தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்து மிகப்பெரிய சாதனையை படைத்துள்ளது. எனவே 5வது பட்டாலியனின் இந்த சாதனையை அங்கீகரித்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பில் உலக சாதனை விருது அறிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வு குறித்து லெப்டினன்ட் கர்னல் கார்த்திகே செய்தியாளர்களிடம் கூறுகையில், தென்னிந்தியாவில் இருந்து ராணுவத்திற்கு செல்லும் இளைஞர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு என்றும், அதை மனதில் வைத்து தான் இந்த பயிற்சி மாணவர்களுக்கு கொடுத்து இந்த சாதனையை பெற்றுள்ளதாக கூறினார். மேலும் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு எழுத்து தேர்வு மற்றும் உடல் தகுதி தேர்வில் பங்கேற்க உரிய பயிற்சி கொடுத்து அவர்களை ராணுவத்தில் சேர்த்து விடுவதுதான் எங்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்று குறிப்பிட்ட அவர், இந்த ஆண்டு எங்கள் பட்டாலியனில் இருந்து மொத்தம் 93 மாணவர்கள் ராணுவ தேர்வில் பங்கேற்றதில் 44 பேர் தேர்ச்சி பெற்று ராணுவத்தில் சேர்ந்துள்ளனர் என்றும், இன்னமும் அடுத்தடுத்து மாணவர்களுக்கு சரியான பயிற்சி கொடுத்து எங்கள் சாதனையை நாங்களே முறியடிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் என கூறினார். தமிழக நிதியமைச்சரும் நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான மரிய வில்சன் நெல்லை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு பணிகளை ஆய்வு செய்தார். முதலாவதாக நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் நீர்வளத் துறையின் கீழ் உள்ள நாங்குநேரி புறவழி கால்வாய் அமைத்து அதன் மூலம் அப்பகுதியில் உள்ள 46 குளங்களுக்கு தண்ணீர் வழங்குவதற்கான திட்ட மதிப்பீடு தயாரிப்பது தொடர்பாக அமைச்சர் அந்த இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் திட்ட மதிப்பீடு தயாரிப்பது தொடர்பாக அதிகாரிகளுடனும் ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து நாங்குநேரி அரசு மருத்துவமனையில் தேசிய சுகாதார இயக்க திட்ட கீழ் ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் 3 தளங்களுடன் கூடிய கூடுதல் கட்டடம் கட்டும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளின் தற்போதைய முன்னேற்றம் குறித்து அமைச்சர் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்திருந்த பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகள் மற்றும் குறைகள் குறித்து கேட்டறிந்தார். நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி பகுதியில் தொன்மை தமிழ் நாகரிகத்தை உலகிற்கு எடுத்துரைக்கும் வகையில் தாமிரபரணி நதிக்கரையில் அகழாய்வு நடத்தப்பட்ட பகுதிகளான ஆதிச்சநல்லூர், கொர்க்கை, சிவகலை, துலுக்கர்பட்டி ஆகிய இடங்களில் கிடைக்கப்பட்ட தொல்பொருட்கள் காட்சிப்படுத்தும் வகையில் ரூபாய் 67 கோடி மதிப்பீட்டில் பிரம்மாண்ட அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டு மக்கள் பார்வையிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளிக் கல்வித்துறை மற்றும் தொல்லியல் துறை அமைச்சருமான ராஜ்மோகன் அருங்காட்சியகத்திற்கு வருகை தந்து நேரில் ஆய்வு செய்து பார்வையிட்டார். மின்னொளி விளக்குகளால் ஒளிரும் காட்சி கூடங்களை ஒவ்வொன்றாக சென்று பார்வையிட்ட அவர் அங்குள்ள தொல்லியல் பொருட்கள் பாதுகாப்பு, பராமரிப்பு மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் விளக்க வசதிகள் குறித்தும் அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினார். இங்கு தாமிரபரணி நாகரிகத்தை வெளிப்படுத்தும் பல்வேறு அகழ்வாராய்ச்சி பொருட்கள், பழங்கால மண்பாண்டங்கள், இரும்பு ஆயுதங்கள், மனித எச்சங்கள், நாணயங்கள், ஆபரணங்கள் உள்ளிட்டவை அறிவியல் முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பள்ளிக்கு அருகில் புகையிலை பொருட்களை விற்பனை செய்வதற்கு பள்ளிக் கல்வித்துறை தடை விதித்துள்ளது. இதனை தீவிரமாக நடைமுறைப்படுத்தும் வகையில் நெல்லை மாநகராட்சி ஆணையாளர் மோனிகா ராணா மற்றும் மாநகர நல அலுவலர் டாக்டர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் மாநகராட்சி பள்ளிகளின் அருகே 100 மீட்டர் எல்லையை வரையறுத்து கோடியிடவும் அப்பகுதியில் புகையிலை பொருட்கள் புழக்கத்தை கண்காணிக்கவும் உத்தரவிட்டனர். இந்த உத்தரவின் அடிப்படையில் பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளுக்கு அருகே புகையிலை பொருட்கள் தடை செய்யப்பட்ட பகுதி என்பதை உணர்த்தும் வகையில் சாலையில் விழிப்புணர்வு கோடுகள் மற்றும் 100 மீட்டர் குறியீடுகள் வரையப்பட்டன. இந்த எல்லைக்குள் பீடி, சிகரெட் மற்றும் இதர புகையிலை பொருட்களை விற்பனை செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தி இந்த விழிப்புணர்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நெல்லை மாநகர பகுதியில் இயங்கும் தனியார் பேருந்துகள் வழித்தட விதிமீறல், நேர விதிமீறல் மற்றும் அதிவேகமாக இயக்குதல் போன்ற புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளன. இனி இதுபோன்ற புகார்கள் வந்தால் பாரபட்சமின்றி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நெல்லை மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.